சுரா கைடு 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வுக்கான புதிய பதிப்பு தற்போது பரபரப்பான விற்பனையில். மாணவர்கள் பொதுத் தேர்வில் அதிக மதிப்பெண் பெற உடனே வாங்குங்கள் சுரா கைடு. நாடாளுமன்றம் சட்டமன்றங்களுக்கு ஒரே நேரத்தில் தேர்தல் நடத்துவதற்கான மசோதா மக்களவையில் தாக்கல் செய்தார் மத்திய சட்ட அமைச்சர் அர்ஜுன் ராம் மெக்வால். ஒரே நாடு ஒரே தேர்தல் மசோதா நாட்டின் அரசியல் சாசனத்தின் மீதான தாக்குதல். ஆரம்ப நிலையிலேயே எதிர்ப்பதாக காங்கிரஸ் அறிவிப்பு. கூட்டாட்சி தத்துவத்தை சிதைக்கும் ஒரே நாடு ஒரே தேர்தல் மசோதாவை ஏற்க முடியாது என சமாஜ்வாதி எதிர்ப்பு. மாநில சட்டப்பேரவைகளின் சுயாட்சி அதிகாரத்தை பறிக்கும் முயற்சி என திரிணாமுல் காங்கிரஸ் கண்டனம். ஒரே நாடு ஒரே தேர்தல் நடைமுறைக்கு சாத்தியம் இல்லாதது என திமுக எதிர்ப்பு. மசோதாவை நாடாளுமன்ற கூட்டுக்குழு ஆய்வுக்கு அனுப்ப டி.ஆர். பாலு வலியுறுத்தல். ராஜஸ்தான் மாநிலம் ஜெய்ப்பூருக்கு சென்ற பிரதமர் மோடிக்கு உற்சாக வரவேற்பு. 46,400 கோடி ரூபாய் மதிப்புள்ள 24 திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டினார். இளங்கலை மருத்துவத்திற்கான நீட் தேர்வை ஆன்லைன் முறையில் நடத்துவது குறித்து மத்திய அரசு ஆலோசனை. சுகாதாரத்துறை அமைச்சகத்துடன் ஆலோசனை நடத்தி வருவதாக மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் பேட்டி. EVKS இளங்கோவன் காலமானதை அடுத்து ஈரோடு கிழக்கு தொகுதி காலியாக உள்ளதாக சட்டப்பேரவை செயலகம் அறிவிப்பு. வரும் பிப்ரவரியில் இடைத்தேர்தல் நடத்தப்பட வாய்ப்பு என தகவல். நாட்டு மக்களின் ஆதரவை முன்னெப்போதும் இல்லாத வகையில் பாரதிய ஜனதா பெற்றுள்ளதாக பிரதமர் மோடி பெருமிதம். பாஜக தொண்டர்களின் கடுமையான உழைப்பின் மீது மக்கள் நம்பிக்கை வைத்துள்ளதாகவும் பெருமிதம். சென்னை கிண்டி கலைஞர் கருணாநிதி மருத்துவமனையில் மருத்துவர் பாலாஜியை கத்தியால் குத்திய இளைஞருக்கு ஜாமீன் வழங்கியது உயர்நீதிமன்றம். நோயாளிக்கு சரியான சிகிச்சை அளிக்காத மருத்துவர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டதா என்கிற நீதிபதி கேள்விக்கு பதிலளிக்காமல் போலீசார் மௌனமாக இருந்ததால் ஜாமீன். 60க்கும் மேற்பட்டோர் பலியாக காரணமாக இருந்த கள்ளக்குறிச்சி விஷச்சாராய வழக்கை சிபிஐ விசாரிக்க தடையில்லை. தமிழக அரசின் மேல்முறையீட்டு மனுவை தள்ளுபடி செய்து உச்சநீதிமன்றம் உத்தரவு. எத்தியோப்பியாவிலிருந்து கடத்தி வரப்பட்ட சுமார் 14 கோடி ரூபாய் மதிப்புள்ள 1 கிலோ 400 கிராம் கொக்கைன் போதை மாத்திரைகள் பறிமுதல். வயிற்றில் மறைத்து கடத்தி வந்த கென்யா நாட்டு பெண்ணை சென்னை விமான நிலையத்தில் கைது செய்து சுங்கத்துறை அதிகாரிகள் விசாரணை. ரெய்டுகளுக்கு பயந்து அதிமுக பொதுக்குழுவில் மத்திய அரசை கண்டித்து எந்த தீர்மானமும் நிறைவேற்றவில்லை. பாஜகவோடு அதிமுக கள்ளக்கூட்டணி வைத்திருப்பதாகவும் அமைச்சர் KN நேரு குற்றச்சாட்டு. தாய்லாந்து நாட்டிலிருந்து சென்னைக்கு விமானத்தில் கடத்தி வரப்பட்ட 7 கோடியே 60 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள உயர்ரக கஞ்சா பறிமுதல். சாக்லேட் இறைச்சி என்ற பெயரில் 7.5 கிலோ கஞ்சாவை கடத்தி வந்தவரை சிக்க வைத்த மோப்பநாய். நெல்லை சுத்தமல்லி நடுக்கல்லூர் பகுதிகளில் கேரள மாநில மருத்துவக் கழிவு கொட்டப்பட்ட விவகாரத்தில் 3 பிரிவுகளின் கீழ் போலீசார் 2 வழக்குகள் பதிவு. நெடுஞ்சாலை மற்றும் தொழிற்சாலையில் உள்ள CCTV கேமரா காட்சிகள் அடிப்படையில் தீவிர விசாரணை. வைகை ஆற்றில் திறக்கப்பட்ட தண்ணீர் மானாமதுரையில் 2 கரைகளையும் தொட்டு பாய்கிறது. கீழ்பசலை மதகு அணையில் தண்ணீர் ஆர்ப்பரித்து செல்லும் கழுகு பார்வை காட்சி. நாட்டில் AI தொழில்நுட்பத்தால் ஒட்டுமொத்தமாக வேலைவாய்ப்பு அதிகரிக்கவே வாய்ப்பு. ஒரு சில துறைகளில் மட்டுமே வேலையாட்களின் தேவை குறையலாம் என அமைச்சர் பழனிவேல் தியாகராஜன் தகவல். கேரளாவின் குப்பை கிடங்காக தமிழக எல்லையோர மாவட்டங்கள் மாற்றப்படுவதை திமுக அரசு உடனே தடுக்க வேண்டும் என பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை வலியுறுத்தல். ஜனவரி முதல் வாரத்தில் பொதுமக்களை திரட்டி மருத்துவ கழிவுகள் குப்பைகளை லாரிகளில் ஏற்றிச் சென்று கேரளாவில் கொட்டுவோம் என எச்சரிக்கை. நாட்டில் வேலைவாய்ப்பின்மை விகிதம் 7 ஆண்டுகளில் 6% 3.2% குறைந்துள்ளது. நாடாளுமன்ற மக்களவையில் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தகவல். திருச்சியில் நாக்கை பிளவுபடுத்தி பாம்பு நாக்கு போன்று மாற்றி வீடியோ வெளியிட்ட 2 கைது செய்யப்பட்ட விவகாரம். மருத்துவ உபகரணங்கள் மயக்க மருந்து கிடைத்தது எப்படி என்பது குறித்து விசாரிக்க குழு அமைத்தது மருத்துவத்துறை.
பணம் சம்பாதிக்க வேண்டும் என்பதற்காக செஸ் போட்டிகளில் விளையாடவில்லை. உலக சாம்பியனானதற்கு கிடைக்கும் 11,45,00,000 ரூபாய் பரிசுத் தொகை தொடர்பான கேள்விக்கு குகேஷ் பதில். உலக செஸ் சாம்பியன்ஷிப் 14வது சுற்றில் சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்தியும் குகேஷிடம் தோல்வியை தழுவினேன். வேண்டுமென்றே தவறு செய்து தோற்றதாக கூறப்படும் குற்றச்சாட்டுக்கு முன்னாள் சாம்பியன் டிங் லிரென் மறுப்பு. திருவனந்தபுரத்தில் உள்ள கேரள பல்கலைக்கழகத்தில் சர்வதேச சமஸ்கிருத கருத்தரங்கை தொடங்கி வைத்தார் ஆளுநர் ஆரிஃப் முகமது கான். எதிர்ப்பு தெரிவித்து மாணவர் கூட்டமைப்பினர் ஆர்ப்பாட்டம், போலீசாருடன் தள்ளுமுள்ளு. தேனியில் பதிவு செய்யப்பட்ட கஞ்சா வழக்கு விசாரணைக்கு ஆஜராகாததால் யூடியூபர் சவுக்கு சங்கர் மீண்டும் கைது. உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு பிடிவாரண்ட் பிறப்பித்த நிலையில் கைது செய்த சென்னை போலீசார். பயங்கரவாதிகளின் கைகளில் நாடு சிக்கிவிட்டதாகவும் நாட்டை விட்டு தப்பியோடு நினைத்ததில்லை என்றும் சிரியா முன்னாள் அதிபர் பஷார் அல் ஆசாத் தகவல். கடைசி நிமிடம் வரை அதிபர் பணி செய்து கொண்டிருந்ததாகவும் ரஷ்ய ராணுவத்தினர் தன்னை காப்பாற்றி அழைத்துச் சென்றதாகவும் அறிக்கை. அண்மையில் காலமான பிரபல தபேலா இசைக்கலைஞர் ஜாகீர் ஹுசேனுக்கு இசை அஞ்சலி. அகமதாபாத்தில் இளம் கலைஞர்கள் ஒன்றாக தபேலா இசைத்து அஞ்சலி செலுத்தினர். ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான பிரிஸ்பேன் டெஸ்டில் பேலோ ஆனை போராடி தவிர்த்தது இந்தியா. 4ஆம் நாள் ஆட்ட முடிவில் 9 விக்கெட் இழப்புக்கு 252 ரன்கள் எடுத்துள்ள நிலையில் 193 ரன்கள் பின்தங்கியுள்ளது. பொருளாதார தேக்க நிலையை அடுத்து கனடாவின் துணை பிரதமரும் நிதி அமைச்சருமான கிறிஸ்டியோ ஃப்ரீலாண்ட் ராஜினாமா. பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோவுடன் ஏற்பட்ட கருத்து வேறுபாட்டால் விலகியதாக தகவல். மும்பை பங்குச்சந்தை குறியீட்டு எண் சென்செக்ஸ் 1091 புள்ளிகள் வீழ்ச்சி. பலவீனமான உலகளாவிய சந்தை, நாட்டின் வர்த்தக பற்றாக்குறை அதிகரிப்பு போன்ற காரணங்களால் வர்த்தகம் கடும் சரிவுடன் நிறைவு. சுரா கைடு 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வுக்கான புதிய பதிப்பு தற்போது பரபரப்பான விற்பனையில். மாணவர்கள் பொதுத் தேர்வில் அதிக மதிப்பெண் பெற உடனே வாங்குங்கள் சுரா கைடு.